கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைகளிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யோவான் 15:16 இதோ நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிதாவிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்களை நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு விசேஷித்த கனி என்ன தெரியுமா? மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, fruit of repentance, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. மத்தேயு சுவிசேஷம் 3:7-8 வாசிக்கும் போது, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னத்தில் ஞானஸ்தானம் பெறுபடி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி, fruit of repentance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது யார் நம்ம இடத்திலே இந்த உபதேசத்தை சொல்கிறார்? யோவான் ஸ்நானகன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகனிடத்திலே பரிசேயர், சதுசேயர், ஆயக்காரர்கள், வேத பாரகர், ஏரோதியர், கிரேக்கர், இவர்கள் எல்லாம் அந்த நாட்களிலே தனவந்தர்கள், ஞானத்திலே மிகுந்தவர்கள். இவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதற்காக கடந்து வருகிறார்கள். ஞானஸ்தானம் எடுக்க வந்தவர்களை ஹை மெஜஸ்டி, யூ ஆர் வெல்கம் என்று ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்கவில்லை. நம்முடைய சபைகளிலோ இப்படி யாராவது பெரிய ஊர் தலைவர்கள் வந்துவிட்டால் அவர்களை கூப்பிட்டு மேடையில ஏற்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஷாலை போட்டு கணம் பண்ணுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிப்பீடம் தேவனுடைய ஆசாரியர்களுக்குரியது. அந்த பலிப்பீடத்தை நாம் எந்த விதத்திலும் பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. ஆனால் அன்றைக்கு செருப்பு போட்டு, ஷூஸ் போட்டு எல்லாம் ஏறி வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நாளிலே அந்த யோவான் ஸ்நானகன் இப்படிப்பட்ட தனவந்தர்களும் கனவந்தர்களும் வந்த போது அவர்களை பார்த்து எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? விரியன் பாம்பின் குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி அவர்களை அட்ரஸ் பண்ணினார். ஷால் போடல, ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்கல, வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லல. அவங்க பாவம் நிறைந்தவர்களா இருந்தது நிமித்தம் மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு கனி உங்களிடத்திலே தர வேண்டும் என்று சொன்னார். கோடாரியானது மரத்தின் வேரழுகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னார். ஏன் அவர்களை விரியன் பாம்பின் குட்டிகளே என்று கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, விரியன் பாம்பின் வாயின் கீழ் தான் விஷம் இருக்கும். எங்களுடைய ஏரியால, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பாம்பு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அந்த விரியன் பாம்பின் வாயின் கீழே விஷம் இருக்கும். அந்த விரியன் பாம்பு மட்டும் பல ஆயிரம் வெரைட்டிஸ் உண்டு. இதை வேதமே சொல்லுகிறது. ரோமர் நிருபம் 3:13 வாசிக்கும் போது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளாலே வஞ்சனை செய்கிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் நாவினாலே வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய வாயின் கீழ் விஷம் இருக்கிறது. இன்னைக்கு விஷம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம வாயின் கீழே தான் இருக்கு. இந்த வாயின் வார்த்தையில மனம் திரும்பிட்டீங்கன்னா முழு சரீரமே பரிசுத்தமாயிரும். இன்னைக்கு முழு சரீரமே கர்த்தருக்கு ஸ்தோத்திர கரைப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாவுதான். ஆனா அதனாலதான் அந்த நாவை உள்ள வச்சு, அதுக்கு ஒரு கேடகமான பல்ல வச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திர கோட்டையான ஒரு பல்ல வச்சு, கேடகமான ஒரு உதடுகளை வைத்து கர்த்தர் அதை உள்ளே இரு என்றாலும் அதுதான் முதல் வெளியே வரும். நம்முடைய எல்லா அவயங்களையும் நம்மளால பார்க்க முடியும். கண்ணை பார்க்க முடியும், காது பார்க்க முடியும், கழுத்து பார்க்க முடியும், கை எல்லாம் பார்க்க முடியும். ஆனா எதைதான் பார்க்க முடியாது? நாவை தான் பார்க்க முடியாது. அந்த நாவுக்கு ஒரு கோட்டையான ஒரு பல்லை வைத்து, நல்ல கேடகமான ஒரு உதடை வைத்து அதை உள்ளே அமைதியா இரு என்று சொன்னாலும் அந்த நாவுதான் முதலே வெளியே வரும். கர்த்தருக்கு இதைதான் யாக்கோபு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாவுக்கு என்ன பேர் வச்சுக்கார் தெரியுமா? அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அநீதி நிறைந்த ஒரு உலகமே இந்த 2 இன்ச் நாவல் அடங்கி இருக்கு. அது நெருப்பு. சின்னதா கொளுத்தி விட்டா ஊரையே கொளுத்தி விடும்.
சுக்கானை போட்டு கப்பலை கூட அடக்கிடலாம், குதிரை கூட கடிவாளத்தில் அடுக்கலாம், நாவை அடக்க ஒருவராலும் கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில் இருந்தால் புறப்படும், ஆத்திரமும் ஸ்தோத்திரமும் ஒரே நாவில் இருந்தா வரும். ஹல்லேலூயா. இது தேவனுக்கு விரும்பப்படாத ஒரு காரியம். ஒரு குழியை நோண்டி ஒரு மாங்கொட்டையும் ஒரு வேப்பங்கொட்டையும் போட்டா அது ஒரே மரத்துல மாங்காவும் வேப்பங்காயும் காய்க்குமா? காய்க்காது. மாமரம் மாங்கொட்டை தன் மாம்பழத்தை தான் கொடுக்கும், வேப்பங்கொட்டை வேப்ப பழத்தை தான் கொடுக்கும். ஆனா கிறிஸ்துவர்களுக்கு தான் டபுள் ஆக்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே கிணற்றிலே உப்பு நீரும் நல்ல நீரும் சுரக்க முடியுமா? கிணறு ஒன்று உப்பா இருக்கும், இல்லாவிட்டால் நல்ல தண்ணீர் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அந்நிய பாஷையும் பேசுவோம், ஆங்கில பாஷையை சரளமாய் பேசுவோம். தேவையில்லாத வார்த்தைகள், மற்றவர்களை குறை சொல்கிற வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இதைதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். விரியன் பாம்பின் குட்டிகளை வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உன்னை வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு, இல்லாவிட்டால் கோடாரியானது மரத்தின் வேர்க்கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இன்றைக்கு இந்த விஷம் கனியாய் மாறணும். இதைதான் சங்கீதம் 40:1-2-3 வாசிக்கும் போது நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரிடத்திலே வருவார்கள். ஹல்லேலூயா. 365 நாளும் ஒரு மரம் ஒரு பழத்தையே தான் தரும். திங்கக்கிழமை ஆப்பிள், செவ்வாய்க்கிழமை ஆரஞ்சு, புதன்கிழமை அன்னாசின்னு கொடுக்காது. 365 நாள் அதேதான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சாயல் கோப்பாய் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கனியை கொடுக்கிறோம். கர்த்தருக்கு கொடுப்போம். அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு நம்ம தான் பல்லு வளர்க்கணும். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்லுகிற ஆனை பல்லே வளர்க்கறது இல்லை. ஏன்னா அதுக்கு விஷம் இல்லை. நம்ம ஏன் டெய்லி 3 வேளை பிரஷ் பண்றோம்? நம்ம வாய் முழுசா விஷம் இருக்கிறது, நம் நாவின் கீழே விஷம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மிலே காணப்படுகிறது. எங்க கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, வாய் நிறைய அரிசி வச்சு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில அதை வெளியில கொண்டு வந்து துப்பனா அதை சாப்பிடுற கோழியோ ஏதோ ஒரு பிராணியோ அப்படியே செத்துருமா. ஏன்னா நம்ம வாயில அவ்வளோ விஷம் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாயில் அப்படி விஷம் இருந்து அநேகர் உங்கள் நிமித்தம் வேதனைப்படுகிறார்கள் என்றால் அது உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. நீ பரிசுத்தத்தை இழந்து பரலோகத்தை இழந்து போயிடுவாய். இன்னைக்கு உன் சுபாவத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்முடைய வாயின் வார்த்தையினாலே தான் நாம் நீதிமானாய் அல்லது துன்மார்க்கனாய் என்று நியாயம் தீர்க்கப்படுகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், மரம் நல்லதென்றால் அதன் கனி, மத்தேயு 12:33 அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். உன் வாயின் வார்த்தையினாலே தான் நீ நீதிமானாய் குற்றவாளியாய் என்ற நியாய தீர்ப்பு நாளிலே தீர்க்கப்படுவாய். இன்றைக்கு உன் வாயில எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? கோபம், எரிச்சலான வார்த்தைகள், மாய்மாலமான வார்த்தைகள், இச்சையான பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கடந்து வருகிறதா? பெருமையான வார்த்தைகள் வருகிறதா? இன்றைக்கு யோசித்து பார். இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல மார்க் சுவிசேஷகர் ஒரு அழகான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது, நீங்கள் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களும் அசுத்தங்களும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும்.
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து எல்லாம் பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசிகளும் கொலைபாதகரும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளை இவையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். உள்ளே போகிறது சாப்பிடுகிற ஒரு காரியமும் நம்மளை தீட்டுப்படுத்துவதில்லை, அது உடனே ஆசன வழியாய் வருகிறது. ஆனால் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற இந்த தீய சிந்தனைகள் தீய கிரியைகள் தான் இன்றைக்கு உங்களையும் தீட்டுப்படுத்தும், அடுத்தவர்களையும் வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு அந்த யோவான் ஸ்நானகன் சொன்னது போல் அந்த பரிசேயர் சதுசேயர் ஆயக்காரர் வேதப்பாரர் கிரேக்கரை பார்த்து விரியன் பாம்பின் குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்டது போல் இன்றைக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். ஏனென்றால் நீங்கள் பேசுகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூறுவார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கும் போது அவரிடத்துல ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பேசுவது அனைத்தையும் கர்த்தர் அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த புஸ்தகம் திறக்கப்படும் போது அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பை தருவார். அதனால் ஏதோ நமக்கு வாய்க்கு வந்தபடி பேசிடுவோம் என்று பேசிடாதீர்கள். நாக்குக்கு நரம்பும் இல்லை எலும்பும் இல்லை, அதனால் அது வளைந்து கொடுக்கிறதுனால் பேசிடுவோம் என்று நினைக்காதீர்கள். உங்கள் வார்த்தையினால் தான் முழு சரீரமே கரைப்படுகிறது. அதனால் கனியற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படாது. உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் ஒரே கிணற்றிலிருந்து சுரக்காது. ஆத்திரமும் ஸ்தோத்திரமும் ஒரே நாவிலிருந்து வராது. இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு கனியை கொடுக்க கிருபை செய்யும். நீங்கள் மனம் திரும்பினா முதல் உங்க வாயில் இருக்கிற விஷம் கனியாய் மாறணும். கனி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாய், கனி கொடுக்கக்கூடிய பாடல்களாய் மாறும்போது உங்கள் குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி, ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு கனி, ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் என் வாழ்க்கையிலே காணப்பட எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனிகளை நீர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறீரப்பா. The fruit of repentance. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோமே. விரியன் பாம்பின் குட்டிகளே, அதை யாரை பார்த்து கூப்பிட்டாரப்பா? அந்த நாட்களிலே முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து ஆண்டவரே, ஆயக்காரர் வேதபாரகர் ஏரோதியரை பார்த்து ஆண்டவரே விரியன் பாம்பின் குட்டிகளை என்று கூப்பிட்டாரப்பா. ஏன் அப்படி கூப்பிட்டார் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது விரியன் பாம்பின் வாயின் கீழ் விஷம் இருக்கிறது என்று ரோமர் 3:13 நாங்கள் வாசிக்கிறோமே. இன்றைக்கு அந்த விஷத்தோடு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் கோடாரியானது மரத்தின் வேர்க்கீழ் வைத்திருக்கிறது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அந்த கனி, அந்த விஷம் கனியாக மாற வேண்டும். விஷம் கனியாய் மாறட்டும் சுவாமி. மனந்திரும்பலுக்கேற்ற ஒரு கனியை நாங்கள் தர எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவர் 2 வேடம் தரித்தருளாய் நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. ஆத்திரமும் ஸ்தோத்திரமும் எங்கள் நாவிலே புறப்படக்கூடாதப்பா. துதித்தலும் சபித்தலும் எங்கள் நாவிலிருந்து புறப்படக்கூடாதப்பா. நல்ல தண்ணீரும் உப்பு தண்ணீரும் எங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதப்பா. ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்கள் வாயின் வார்த்தைகளின்படி நியாய தீர்ப்பு நாளிலே நீதிமான் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவோம் அப்பா. உள்ளே இருந்து போவதை தீர்ப்புப்படுத்தாது என்று சொன்னீரே ஆண்டவரே. உள்ளே இருந்து வெளியே வருகிறது தான் எங்களை ஆண்டவரே அப்பா தீட்டுப்படுத்தும் என்று சொன்னீரே அப்பா. இன்றைக்கு நாங்கள் ஜாக்கிரதையாய் எங்களை பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள, கனி கொடுக்க, விஷம் கனியாய் மாற, இதை கேட்டுக்கொடுக்க ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற கோபம், எரிச்சல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் ஆண்டவரே, கெட்ட வார்த்தைகள், குறை சொல்லுகிற வார்த்தைகள், குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் ஆண்டவரே, பொய் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு கனி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாய் மாறி ஆண்டவரே அப்பா எழுப்புதல் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எழுப்புதல் ஜெபிக்கிறதுனால வர்றதில்ல ஆண்டவரே, உபவாசிக்கிறதுனால அல்ல ஆண்டவரே அப்பா. பல நேரங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துக்கிறதுனால இல்ல, எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருந்தால்தான் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, நாங்கள் செய்யற உபவாசத்துக்கு, நாங்கள் வாசிக்கிற வசனத்திற்கு அர்த்தம் உண்டு ஆண்டவரே. மாற்றம் எங்களுக்குள்ளே உண்டாக கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.
Amen.